ஜனவரி 16. இன்றைய புனிதர் புனிதர் ஜோசப் வாஸ். பிறப்பு ஏப்ரல் 21, 1651. பெனோலிம், கோவா, போர்த்துகீசிய இந்தியா. இறப்பு ஜனவரி 16, 1711. வயது 59. கண்டி, கண்டி இராச்சியம், இலங்கை. நினைவு திருவிழா 16 ஜனவரி. தற்போதைய இந்திய மாநிலம் கோவா அந்நாளில் போர்த்துகீசிய பேரரசின் கீழ் இருந்தது. புனிதர் ஜோசப் வாஸ் போர்ச்சுகீசிய இந்தியா என்றழைக்கப்பட்ட பகுதியான கோவாவின் பெனோலிம் என்னுமிடத்தில் தமது பெற்றோருக்கு பிறந்த 6 குழந்தைகளில் 3ஆவதாக பிறந்தவர். இவரது தந்தை கிறிஸ்டோவாவோ வாசும் தாயார் மரியா டே மிராண்டாவும் கத்தோலிக்க விசுவாசமிக்கவர்கள் ஆவர். தமது சிறு வயதில் போர்ச்சுகீசிய மொழியில் கல்வி கற்ற இவர் சிறந்த மாணவராக திகழ்ந்ததால் ஆசிரியர்களாலும் சக மாணவர்களாலும் மதிக்கப்பட்டார். மேல்படிப்புக்காக கோவா நகர் அனுப்பப்பட்ட வாஸ் புனித பவுலின் இயேசு சபை கல்லூரியில் சேர்ந்து சொல்லாட்சி மற்றும் மனிதநேயம் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றார். மேலும் கோவா நகரின் டோமினிக்கன் சபையினரின் புனித தோமஸ் அக்வீனாஸ் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ ஞான சாஸ்திரம் மற்றும் இறையியல் கற்று தேர்ந்தார். 1675 இல் கோவா உயர் மறைமாவட்டத்தில் திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட்டார். அடுத்த ஒரு வருடத்தில் கோவா உயர் மறைமாவட்ட பேராயரால் குருத்துவ அருட்பொழிவு செய்யப்பட்டார். குருத்துவம் பெற்ற உடனேயே அனுபவமிக்க மறைப்பணியாளர்கள் போல நடை பயணமாகவே பல ஊர்களுக்கு பயணித்து மறைபோதனை செய்ய ஆரம்பித்தார். குருமானவர்களுக்காக சேன்கோல் என்ற இடத்தில் ஒரு இலத்தீன் மொழி பள்ளியை நிறுவினார். 1677 இல் தம்மை தாமே மரியாளின் அடிமை என்று பிரகடனப்படுத்திக் கொண்டார். அதனை ஒரு உயிலாக பாவித்து சீலிட்ட உரையில் வைத்து பாதுகாத்தார். அந்நாளில் இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீசியர்கள் நாட்டை டச்சு நாட்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறினர். நாட்டை ஆளத் தொடங்கிய டச்சு நாட்டவர் தமது மத விசுவாசமான கால்வினசம் சபையை ஏற்றுக்கொள்ள மக்களை வற்புறுத்தினர். கால்வினசம் என்பவரால் கத்தோலிக்கத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இறையியல் அமைப்பாகும். இது லூத்தரன் கோட்பாட்டை உள்ளடக்கியதாகும். இந்தியாவின் கோவாவில் பிறந்த புனிதர் ஜோசப் வாஸ் இலங்கையில் கத்தோலிக்க விசுவாசம் டச்சுக்காரர்களால் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த வேளையில் இலங்கை வாழ் கத்தோலிக்கருக்கு சேவை செய்வதற்காக இலங்கை வந்தார். இவர் இலங்கையின் வடக்கு பிராந்தியங்களில் யோசேவாஸ் முனீந்திரர் எனவும் அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இவர் கண்டி இராச்சியத்தில் தங்கியிருந்து இலங்கையில் கத்தோலிக்க திருச்சபையை மீளமைத்தார். யாழ்ப்பாணம் வருகை 1687 ஆண்டு ஏப்ரலில் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார். அப்போது இலங்கையில் ஆட்சியில் இருந்த டச்சுக்காரர்கள் கால்வினிசத்தை பின்பற்றியவர்கள். எனவே கத்தோலிக்கரையும் குருமாரையும் கொலை செய்தனர். பள்ளிகளை தரைமட்டமாக்கினர். இதனால் பிச்சைக்கார வேடத்தில் இலங்கை வந்த அடிகளாருக்கு சில்லாலையூர் மக்கள் புகலிடம் வழங்கினர். அவர் அங்கேயே தங்கி சில்லாலையிலும் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களிலும் கத்தோலிக்க மக்களுக்கு சேவையாற்றினார். பின்னர் அவர் மாறுவேடத்தில் நடை பயணமாக 24 ஆண்டுகளாக வன்னி, புத்தளம், மன்னார், பூநகரி ஆகிய இடங்களுக்கும் சென்று மறைபோதகம் செய்தார். கண்டிக்கு விஜயம் 1692 இல் கண்டிக்கு சென்ற வாஸ் அடிகளார் அங்கு ரோமன் கத்தாலிக்க விசுவாசத்தை மீண்டும் ஸ்தாபிக்க பெருமுயற்சி செய்தார். இதனால் அவர் அங்கு 2 ஆண்டுகள் சிறையிலும் இருக்க நேரிட்டது. கண்டியிலிருந்தே தனது சேவையை தொடர்ந்த வாஸ் அடிகள் 1696 இல் இலங்கையின் பதவியை பெற்றார். 1710 ஆண்டில் மட்டக்களப்பு தாண்டவன்வெளி பரிசுத்த வியாகுலமாதா ஆலய வளவில் சிறு ஓலை கோயில் கட்டி திருப்பலி ஒப்பு கொடுக்கும்போது காட்டி கொடுக்கப்பட்டு மரத்தில் கட்டி அடிக்கப்பட்டார். 1711 ஆண்டில் கண்டியில் காலமானார். தமிழருக்கும் சிங்களவருக்கும் பணி. வாஸ் அடிகளார் இலங்கை நாட்டில் தமிழ் மக்கள் மற்றும் சிங்கள மக்கள் மத்தியில் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் திருவிவிலியத்தை தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகளிலும் மொழிபெயர்த்தார். அவ்விரு மொழிகளிலும் மக்கள் கடவுளை வழிபடுவதற்கான நூல்களையும் இயற்றினார். மடு நகரில் அமைந்துள்ள அன்னை மரியாள் ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவதற்கு வாஸ் அடிகளார் துணை புரிந்தார். மேலும் கிறிஸ்தவ விசுவாசத்தை இலங்கையில் பரப்புகையில் அந்தந்த மக்களின் பண்பாட்டு பாணிகளை மதிக்க வேண்டும் என்பதிலும் அவர் கவனமாயிருந்தார். மொழி, இன வேறுபாடுகளை களைந்து கடவுள் நம்பிக்கையில் மக்கள் வளர வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருந்தது.
கத்தோலிக்கர்களுக்கு இவர் ஆற்றிய அரும்பணிகளுக்காக இவர் இலங்கையின் திருத்தூதர் என அழைக்கப்பட்டார். 1995 ஜனவரி 21ஆம் நாள் கொழும்பு நகரில் இவருக்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அருளாளர் பட்டம் வழங்கினார். 2015 ஜனவரி 14 அன்று கொழும்பு நகரில் காலிமுக திடலில் வைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் இவரை புனிதராக திருநிலைப்படுத்தினார். வழக்கமாக புனிதர் பட்டமளிப்புக்கு தேவைப்படும் 2ஆம் புதுமையினை வேண்டாம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் வாஸ் அடிகளாருக்கு விதிவிலக்கு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புனிதர் பட்டம் பெற்ற முதல் புனிதர் இவரேயாவார். இந்த நிகழ்வில் திருத்தந்தையிடம் ஆசிர் பெறுவதற்காக 4 இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.